உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது சீமானுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மைக் சின்னத்தை மக்கள் தேடி தேடி வாக்களிக்க போறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது குறித்த இந்த மூலியமா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தற்போது சீமானுக்கு இருக்கக்கூடிய இந்த மைக் சின்னம் அப்படின்றது இது வரைக்கும் தேர்தல் வரலாற்றில் ஒரு மிக முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னும், ஏன்னா யாருக்குமே இந்த மைக் சின்னம் சின்னமாக இல்லாம இந்த மைக் மூலியமாக தான் மக்கள் அனைவரையுமே பெரிய பெரிய தலைவர்கள் தங்கள் பக்கம் ஈர்த்தாங்க அப்படின்னும், இதனால இந்த மைக் சின்னம் அப்படின்றது சீமான ஒரு மாபெரும் தலைவனாக மாற்ற போகுது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டியன் மட்டும் இல்லாமல் ரவீந்திரன் துரைசாமி, தராசு ஷாம், சவுக்கு சங்கர் இது போன்ற நபர்கள் கூட சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கர் என்னதான் தற்போது சீமானோட ஒரு பெரிய கருத்து மோதல்ல இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது வியக்கத்தக்கது அப்படின்னும், இவ்வளவு தடுத்துமே அவர் இந்த அளவுக்கு முன்னேறி நிற்கிறாரு அப்படின்னா இது சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்காரு. நிறைய பேர் சவுக்கு சங்கரை சீமானுடைய துரோகியாக கருதினாலுமே இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமானுடைய வளர்ச்சியை குறித்து ஒரு பேசும்போது நிறைய நல்ல விஷயங்களை தான் பகிர்றாரு, இதனாலேயே ஒரு மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்றைய தினம் பத்திரிகையாளர் பாண்டே கொடுத்திருக்கக்கூடிய நேர்காணல பாத்தீங்கன்னா இந்த முறை மைக் சின்னம் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆதாயம் அளிக்க போகுது அப்படின்னா மக்கள் ஓட்டு போட வரும்போது சீமானுடைய சின்னம் என்ன அப்படின்னு தேடி தேடி வாக்களிப்பாங்க அப்படின்ற விஷயத்த பாண்டே அவர்கள் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நேர்காணல சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை நம்மளால இணைக்க முடியாத இருக்கு, சில காப்பிரைட்ஸ் காரணங்கள் தான். மேலும் இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு பாண்டேவுடைய லேட்டஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பாண்டே இந்த மாதிரி சீமானுக்கு சாதகமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.